நிமிஷம் இருங்க. ஸோ இன்னைக்கு டேட் டைம் எல்லாமே வந்துட்டு நோட் பண்ணிக்கோங்க. செப்டம்பர் 10 டைம் வந்துட்டு 2:21 ஆகுது. என்னடா டைம் காமிச்சிட்ருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஸோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இன்னைக்கு ஒன் டே கூட கம்ப்ளீட் ஆகல, ஆஃப் டே தான் ஆயிருக்கு. ஸோ வந்து இன்னைக்கு ஒன் டே வந்த பார்சல் தான் இது எல்லாமே. டைமிங் டேட் எதுக்கு காமிச்சோன்னா ஓல்டு வீடியோ வந்துட்டு போஸ்ட் பண்ணுறேன்னு நீங்கள் நினச்சிக்க கூடாதுல்ல, அப்படின்றதுக்காக தான் எல்லாமே வந்துட்டு புக்கிங் வர எல்லாமே பேக் பண்ணிகிட்டே இருக்கும். இது மட்டும் இல்லாமல் ஸோ செகண்ட் பேட்சும் உள்ளே ரெடி ஆகிட்டு இருக்கு. வாங்க. ஸோ ஃபுல்லாக வந்து போயிட்டே இருக்கு. ஸோ இன்னைக்கு இப்போ திரும்ப வந்துட்டு இது முடிச்சுட்டு ஃபுல்லாக பேக் பண்ணுறது எல்லாமே உள்ளே நான் காமிக்கலான்னா சுத்தமாக ஸ்பேஸே இல்லை. எல்லாமே எக்ஸ்போக்கான வேலையும் ஆகிட்டு இருக்கு, இந்த ஆன்லைன் புக்கிங்க்கான பார்சலும் வந்துட்டு போயிட்டு இருக்கு. அதனால எதுவுமே காமிக்க முடியல. ஸோ நிறைய பேர் வந்துட்டு இந்த பார்சல் வந்து சும்மா ஃபேக் அப்படின்லாம் வந்துட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ இன்னைக்கு உங்களோட அட்ரஸ்ஸு, எங்களுடைய ஃப்ரம் அட்ரஸ் அண்ட் வந்து பேக்கிங் எல்லாமே நான் சென்டர்லேருந்து எடுத்தால் விழுந்துரும்னு பார்த்துட்டு இருக்கேன். ஸோ எல்லாமே ஸோ ஃபுல்லாக வந்து இன்னைக்கு ஒன் டே ஆனது. இதுக்கு முன்னாடி வந்து நான் வீடியோ எடுக்கக்கூட ஈவினிங் அப்படின்ட்டு 2 பேட்சை வந்துட்டு பிரித்து டிடிடிசிக்கும் அண்ட் ப்ரொஃபஷ்னலுக்கும் மாற்றி போடுவோம். இப்போ ஈவினிங் பேட்ச் வந்துட்டு ப்ரொஃபஷ்னல் கொரியர் வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நீங்கள் இவ்வளோ சப்போர்ட் கொடுக்கறதுக்கு. ஸோ இங்கேயும் வந்துட்டு நமக்கு பார்சல் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. ஸோ 2 பில்டிங்கும் மாற்றி நடந்துகிட்டே இருக்கும். அண்ட் எங்கள் ஸ்டாஃப்ஸ்க்கும் வந்துட்டு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லும். ரொம்ப அழகாக வந்துட்டு எல்லாமே நீட்டாக அரேஞ்ச் பண்ணி பேக்கிங் எல்லாம் சூப்பராக பண்ணி அவங்களும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்ச இந்த டேட் டைம் எல்லாமே சொல்லிட்டேன். அவ்வளோதான்.